வரதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல் போய் நிறைய மருந்துகளை சாப்பிட்டு நிறைய செலவு பண்ணி எதுலேயும் தீர்வடையாம சிராக்கேர் வந்து கடைசியா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி வந்திருக்காங்க. நம்ம சிராக்கேர் நாங்க சொல்றோம் இல்லையா, இது ஒரு பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே. ஒருத்தருக்கு கிடையாது, நீங்க 100 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் இந்த ஜேட் வாட்டரை குடிச்சிட்டு நம்ம ஜேட் மேட்ல படுத்து திருப்பி எடுத்தாலே போதும். எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்னவங்களா இருந்தாலும் சிராக்கேர் வந்து திரும்பியும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க புது வாழ்க்கையை வந்து தொடங்கி இருக்காங்க. நிறைய பேர் தொடங்கி இருக்காங்க. அந்த வரிசையில நம்ம ஜபக்கனி அம்மா ஒருத்தவங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசாகுது. சிராக்கேர் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பிரச்சனைகளால கஷ்டப்பட்டீங்க? எனக்கு வந்து உடம்புல நிறைய பிரச்சனை. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை எடுத்தேன். கேன்சர் வந்து கர்ப்பப்பை எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாதியாக உடம்புல வந்துச்சு. சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆஞ்சோ பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து நடக்க முடியாது, மூச்சு வாங்கும், ஹார்ட் வந்து ஆடும். எவ்வளோ டெஸ்ட் எடுத்திருக்கிறேன், மாத்திரை போடுவேன். ஆனாலும் கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும், அப்புறம் நடக்க முடியாது. 2 காலும் வீங்கிடும். என்ன செய்யுதுன்னு எனக்கே தெரியாது. வீட்டில் வேலை செய்ய முடியாது. கொஞ்ச நேரத்தில் அப்படி நடந்து போனால் டயர்டாயிடுவேன், படுத்துருவேன், மயக்கம் வரும். அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா சுகர் ஏறி போச்சு. இந்த கண்ணு நின்று போச்சு. ஒரு பக்கம் கருப்பு மொழி திரும்பாது, பார்வையும் குறைஞ்சி போச்சு. எல்லாரையும் பார்த்தா 2 பேரா தெரியும். அப்படியே அலையா ஓடும். சூரியன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெளிச்சம் அப்படி இருக்கும். ஆனா இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நான் மாத்திரை நிறைய எடுத்துட்டேன். காலில் ஒரு கட்டி வந்துச்சு. அந்த கட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 6 வருஷமா ஸ்கின் டாக்டர்கிட்ட போனேன், எலும்பு டாக்டர்கிட்ட போனேன். எல்லா இடத்துலையும் போய் அப்பப்போ என் பிள்ளைங்க கூப்பிட்டு போவாங்க, டெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கு மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஆனால் அதுவும் எதுவுமே கேட்கல. ஆனால் கடவுள் இந்த சிராக்கை எனக்கு கொடுத்த பிறகு எல்லாத்துலேயும் இதில் நார்மலாக வந்து இருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நான் தைரியமாக அங்கேருந்து நடந்து வரேன். பூம்புகாரில் ஸ்டேட் பேங்காட்ட வீடு இருக்குது, கடை குளத்தூரில் இருக்குது. ஆனால் நான் அங்கேருந்தே இங்கே வரைக்கும் நான் நடந்து வர்றதுக்கு எனக்கு சிராக்கை எனக்கு கொடுத்துருக்கு கிஃப்ட்டு. பார்த்தீங்கன்னா அது பாட்டெலாம் பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா கொஞ்சம் இவ்வளோ நேரம் பேச முடியாது, அடைக்கும், அப்படியே மூச்சு வாங்கும், நடக்க முடியாது. காலெல்லாம் சுத்தமாக அந்த முட்டெல்லாம் ஆடு அப்படியே டக்குன்னு திருப்பிக்கும் கால். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. கண் பார்வை நல்லாயிடுச்சு. ஆட் பிரச்சனை இல்லை. ஆட் மாத்திரை கூட ஒன்று தான் நைட் போட்டுக்கிறேன். இப்போ அந்த ஆட் பிரச்சனையில் இல்லைன்னா நைட் அந்த பக்கம் வலிக்கும், ரொம்ப கஷ்டப்படுவேன். கையெல்லாம் வலிக்கும். என்ன செய்யுதுன்னே எனக்கே தெரியாது. சோர்ந்து தான் படுத்திருப்பேன். இப்போ வந்து நான் சிராக்கை வந்து நம்ம முதலாவது தண்ணி தான் என்னை உடம்பு எனர்ஜி கொடுத்துச்சு. அந்த தண்ணி குடிச்சிட்டு தெரப்பி எடுத்தேன். ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு உடம்புல வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய நார்மலாக இருக்கேன். சுகர் குறைஞ்சிச்சு, பிபி குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா தைரியமாக நடக்கிறேன், வேலை செய்கிறேன். எல்லா வேலையும் இப்போ தலை சுத்து கிடையாது, மயக்கம் கிடையாது, கண் பார்வை நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கண் வந்து ரெட்டாகும். எப்பயுமே இல்லை, ப்ரெஷர் இருக்குது. இப்போ திருப்பி நான் அதை திருப்பால் வைக்கிறேன், அது நல்லாயிரும். அதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிராக்கேர் உள்ள ஸ்டாஃபுகளுக்கும் சாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு உடம்புல உள்ள ஒரு 12 விதமான பிரச்சனைகள் நான் தான் சொல்லணும்னா நான் நிறைய சொல்லிக்கிட்டே போயிடலாம். ஏன்னா படுத்தேன்னா பார்த்தீங்கன்னா வானம் பூமியே தலை சுத்தும், இந்த நரம்பு தேஞ்சி வாமிட்டு அப்படியே கடமடமா எடுப்பேன். அதுல கூட இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். நான் ஒன்றுக்கு தான் வந்தேன். இதுக்குள்ள சிராக்கேர் கால் வலிக்கு தான் வந்தேன். இது குறைஞ்சிரும், நல்லா இருக்கும், சுகர் குறைஞ்சிரும். அல்ல இப்போ நான் எல்லாத்துலேயும் நார்மலாக இருக்கிறேன். இப்போ மாத்திரை குறைச்சிட்டேன். கண்ணுக்கு ஒரு நாளைக்கு 4 வாட்டி ட்ராப்ஸ் ஊற்றணும். அவர் சொல்லிட்டார், இந்த கண்ணு உங்களுக்கு வேலையே செய்யாதுமா, அது அவ்வளோதான், பார்க்கலாம், ஆப்ரேஷன் பண்ணலாம், 3 மாதம் கழிச்சு வர சொன்னாங்க. இன்னைக்கு கண் பார்வை நல்லா இருக்குது. அதே பெரிய விஷயம். மறைஞ்சி போச்சு. காலில் கட்டி இல்லை, சொரியாஸ் இல்லை. இப்பயும் நான் இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்னும் எல்லாம் நல்லா நார்மல் ஆயிடும். இப்போ 90% நான் நல்லா இருக்கேன். 90% வந்து என்னுடைய ஆரோக்கியத்திற்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும். அவங்க போயிருந்தாங்கன்னா ஜிஹெச்ல வந்து ஸ்டாஃப் நர்ஸ் எனக்கு ஸ்பெஷல் வார்டு கொடுத்து தான் ஸ்பெஷலாக தான் கவனிப்பாங்க.
எதுவுமே கேட்கல, மாத்திரை தான் போட்டுக்கிறேன். எல்லாத்துலயும் பார்ப்பாங்க. அது இல்லாம பிரைவேட்டா வேற கூட்டு போய் பிரைவேட்டாவும் செலவு பண்ணாங்க. எவ்வளவு செலவு பண்ணிட்டு ஹெல்த்துக்காக எப்படியும் ஒரு 3 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருப்போம்பா. எலும்புக்கு மட்டுமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 8000 10,000. அப்படி இந்த காலில் உள்ள கட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போனா 7,000 ஒரு டெஸ்ட். எனக்கு டெஸ்ட் மட்டுமே அதை எல்லாமே பார்த்துருக்கேன். ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு போனா 10,000 இல்லாம நாங்கள் அந்த ஹார்ட் டாக்டர் சந்திக்க முடியாது. 10,000 வேணும். உள்ள டெஸ்ட் மட்டும் தான். 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள போவேன். போனா அவங்க அம்மா வேலை செய்யக்கூடாது, அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது 3வது அட்டாக் வந்துருச்சு, அதனால நீங்க ஒண்ணுமே அவங்க அம்மா எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. போன உடனே டாக்டர், ஆனா இன்னைக்கு நான் வேலை செய்யறேன்னா அந்த ஸ்ராக்கைக்கு தான் நான் நன்றி செலுத்துறேன். சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறதுனால மற்றவங்களுக்கும் நான் ஸ்ராக்கை கூட்டு வந்து விடுறேன். நிறைய பேரை கொண்டு வந்துருக்கிறேன். ஆனா நிறைய பேர் என்ன வராங்க, வலி இருக்குன்னு நின்றுக்கிறாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வலிகள் வந்ததுமா? எனக்கு நிறைய. ஏன் கேட்கிறேன்னா, ஒரே ஒரு நிமிஷம், புதுசா நிறைய அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்குள்ள இருக்கவங்க, 20 நாளைக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா செராக்கியர் போனா வலிகள் அதிகமாயிடுது, கழிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து இந்த ஒரு அழகான தெரப்பியை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க சொல்ற வார்த்தையில வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து வலி வந்தாலும் சரி, கழிவுகள் வந்தாலும் சரி, தொடர்ந்து நம்ம செராக்கியர் தெரப்பியை வந்து அவங்க எடுக்கணும். கண்டிப்பா. எனக்கு வந்து மோஷன் பேரியாச்சு. இந்த கண் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சு, உடம்பு இந்த காலெல்லாம் வலிக்கும், ஜுரம் வர மாதிரி இருக்கும். ரொம்ப டயர்டா வேற இருந்தேன். என்ன நான் இப்போ போனமே ஏன் டயர்டு? ஆனா இவங்க சொல்லுவாங்க வலி வந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எல்லா வலியுமே குறைஞ்சி போச்சு. ஃபர்ஸ்ட் வந்தப்போ எனக்கு கால் ரொம்ப வலிக்கும், பேதியாச்சு, ஜுரம் வர்ற மாதிரி இருக்கும் நைட்ல. அதெல்லாமே இல்லை. கண்ணு கூட அவ்வளோ வலிக்கும். இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து போய் ஃப்ரீயா போறேன், ஃப்ரீயா வேலை செய்யறேன். இப்போ போனா வேலை ஆரம்பிச்சேன்னா நைட் வரைக்கும் வேலையில தான் இருக்கிறேன். எந்த இதில் மாடி 3வது மாடல துணி காய போடலாம், சுத்தமா ஏற முடியாது. இப்போ ஃப்ரீயா ஏறுறேன், ஃப்ரீயா வேலை செய்யறேன். அதே பெரிய விஷயம்தான். நல்லா கிளாப். ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அம்மா சொன்னதை, ஜபகனி அம்மா சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க காதால கேட்டிருப்பீங்க. நோட்டால எழுதுல, நான் எழுதுல சொல்றேன். ஹார்ட் ப்ராப்ளம், கர்ப்பப்பை வந்து எடுத்துட்டாங்க, கேன்சர் இருக்கு, கால் வலி, பார்வை கோளாறு, காலில் கட்டி, சுகர், பிபி, தோல் பிரச்சனை, மூச்சு வாங்கும், கால் மூட்டுக்கள் திரும்பி விடும், தலை சுற்றல், மயக்கம் வரும், வாமிட் வரும், கால்களில் சொரியாசிஸ் ப்ராப்ளம். இதற்கெல்லாம் மாத்திரை போட்ட நான் இப்பொழுது மாத்திரையின் அளவை பாதி நிப்பாற்றி விட்டேன். கண்ணு கூட கண்ணே ரொம்ப நல்லா பார்க்குறேன். கண்ணாடி இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. இப்பெல்லாம் கண்ணாடி போனோடனே கழட்டி வச்சுட்டு வீட்டுல எல்லா வேலையும் பார்க்குறேன். செராக்கேக்கு வந்து 45 நாள் ஆகுது. இந்த 6-7 வருஷம் பிரச்சனைப்பா. எனக்கு கர்ப்பப்பை எடுத்த உடனே ஒவ்வொன்றா உடம்புல வந்து ஒவ்வொரு பலவீனமா வந்துச்சு. 2 ஓப்பன் செக்ஷன் பண்ணியிருக்கிறேன். முதல்ல குழந்தைக்கு பண்ணினேன், 2வது கர்ப்பப்பை எடுத்தேன். அப்புறம் நாங்கள் ஹோட்டல் வச்சிருந்ததுனால அடுப்பாண்டை நின்று வேலை செய்வேன். என்னுடைய அடிஷன் அப்பெல்லாம் தையல் வந்து நரம்புல தான் போடுவாங்க. அந்த தையல் வந்து இந்த வயிற்றுல ஃபுல்லா ஒட்டிக்கும். வயிறு இவ்வளோ பெருசு இருக்கும். ரத்த வாமிட் எடுப்பேன். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எத்தனையோ டாக்டர், லாஸ்ட்ல ஒரு வயசான டாக்டர் அதை கண்டுபிடிச்சி, அம்மா உள்ள அடிஷன் இருக்கு, அதை ஓப்பன் பண்ண வேண்டாம், ஹோல்ஸ் போட்டு எடுத்துடலாம் நாங்க. ஆனா நான் ஜிஹெச் திருப்பி எங்க போனோம். அப்போ ஆமா, திருப்பி என் பொண்ணு ஜிஹெச் கூட்டு போனதுனால அங்க ஒரு பெரிய டாக்டர்மா சொன்னாங்க, இல்ல அவங்களுக்கு ஓப்பன் தான் பண்ணணும். 4 மணி நேரம் அதை கட் பண்ணி எடுத்தாங்க. அப்பண்டிஸ் இல்லடா, அடிஷன்னா தையல் வந்து அதுல ஒட்டிக்கிச்சு. அம்மாக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இத்தனை விதமான பிரச்சனைகள் கூட இருப்பா. எல்லாத்துக்கும் அவதான் கூட இருப்பா. ஆஸ்பத்திரி இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு யாரு? யாரு? செராக்கே. சத்தமா சொல்லுவோமா? யாரு? செராக்கே. உங்களுக்கு கண்ணு தெரியலையா, காது கேட்கலையா, கால் வலிக்குதா,
கை வலிக்குதா, கிட்னி ஃபங்க்ஷன் ஆகல, ஃபெயிலியர் சொல்லிட்டாங்களா, நடக்க முடியலையா, இதுல கூட நான் என்ன சொல்றேன், மாத்திரை நிறைய எடுத்து எடுத்து இன்னைக்கு இந்த கிட்னி வந்து காந்தும் வலிக்கும். மூக்கணாங்கீரை என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நாங்க சாப்பிட்டோம். இப்ப இந்த சிராக்கு வந்த பிறகு அதெல்லாம் விட்டுட்டோம். காந்தெல்லாம் இல்ல, நார்மலா இருக்கு. அது கூட நார்மல் ஆயிடுச்சு. பெட்ல படுத்து இருந்துச்சு, அது எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இத்தனை விதமான பிரச்சனைகள் உங்க உடம்புக்குள்ள என்ன விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் ரெண்டே விஷயம் பண்ணா போதும். என்ன பண்ணா போதும்? தண்ணி குடிக்கணும், ஜேட் வாட்டர் குடிச்சிட்டு அழகா இந்த மேட்ல படுத்தீங்கன்னா போதும். உடம்புக்குள்ள எத்தனை விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜேட் தெரப்பி வந்து முடிச்சு கொடுக்குமா, முடிச்சு கொடுக்காதா? இத்தனை விதமான பிரச்சனைகளையுமே வந்து 40 நாள்ல சரி பண்ணி கொடுத்துருக்கு செராகேட் தெரப்பினா. இதை தொடர்ந்து எடுக்கும் போது எந்த நோயும் நமக்குள்ள என்ன பண்ணாது, வராது இல்லையா? வராது. ஓகேம்மா, அம்மா அப்பாக்கு எதனா கண்டிப்பா நான் சொல்றேன், எல்லாரும் தொடர்ந்து வாங்க, கண்டிப்பா நல்லாயிரும். நான் உறுதியா சொல்ல முடியும். நான் எவ்வளோ டாக்டர், எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ மருந்து, எத்தனை வாட்டி ஆஸ்பத்திரி, எப்ப பாரு சோர்ந்துதான் கிடக்குறேன். எங்க நாத்தனார் கூட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட எல்லாம் கேளுங்களேன். நான் அப்படிதான் இருப்பேன், வேலை செய்வேன், ஆனாலும் போய் படுத்துருவேன், நடக்க முடியாது, காலெல்லாம் வீங்கிரும், யானைக்கால் மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து எல்லாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லாயிரும். வலி இருக்குன்னு பயப்படாதீங்க, வலி வரத்தான் செய்யும், வலி வந்தாலும் நல்லாயிரும். அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. அடுத்து இன்னும் ஒரே ஒரு அம்மாவை கூப்பிட்டு பேசுவோம். ஏன் அப்படின்னா